கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியிலும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. நம்பு, இதை நீ நம்பு, இந்த இகமதில் கிடைக்காதது. நண்பனின் நண்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நலிந்தே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வலிந்தே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். என்றென்று மாறாதது அது இயேசுவின் அன்பொன்று. என்றென்று மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவன்பு. உறவினர் அன்பொரு நாள்
ஒரு நாள் அது அழிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு இதை நீ நம்பு, நம்பு இதை நீ நம்பு. இந்த இகமதில் கிடைக்காதது, இந்த இகமதில் கிடைக்காதது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் மனிதர்கள் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதற்கு அடையாளமாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் மற்றவர்கள் மேலே அன்பு கூர்ந்து மற்றவர்களுக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்வான். ஆனால் யாராவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால், பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த அன்பு அப்படியே மாறிவிடும். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்துகிறார். எங்களிடத்தில் பணியாற்றுகிற 2 சகோதரிகள் திடீரென்று ஒருவருக்கொருவர் வருத்தமடைந்த ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதிலே ஒருவர் என்ன சொல்லிவிட்டார்கள், இந்த பாருமா உனக்கும் பிள்ளைங்க இருக்கிறது ஜாக்கிரதை என்று விட்டார்கள். அவ்வளவுதான். மற்ற சகோதரிக்கு கோபம் எங்கிருந்து வந்ததென்றே தெரியவில்லை. இப்படி என்னை கூறிவிட்டார்களே, அவங்க இப்படி என்னை கூறிவிட்டார்களே, என்னை சொல்லியிருந்தால் பரவாயில்லை, என் பிள்ளையை குறித்து இப்படி சொல்லிவிட்டு, என் பிள்ளையை, எனக்கும் பிள்ளை இருக்கிறது ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லிவிட்டார்களே, நான் என் பிள்ளைகளுக்காகத்தானே நான் கஷ்டப்படுகிறேன் என்று என்னிடத்தில் வந்து அங்கலாய்த்து விட்டார்கள். அவர்களை ஆண்டவருடைய கிருபையினாலே சமாதானம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளவுதான் அன்பாய் இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு என்று வரும் பொழுது மனிதனுடைய எண்ணங்கள் மாறிவிடுகிறது. யாரும் பொறுமையை சகித்துக் கொள்ளுகிறதில்லை இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது. ஆனால் நம்முடைய தேவன் தாம் உண்டாக்கின இந்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, எப்படியாவது இவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று பல காரியங்களை செய்து வந்தாலும் கூட எதிலேயுமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இயலாத நிலைமையில் இருக்கும் பொழுது இங்கே கடைசியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை
அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகம் ரட்சிப்பை பெறும்படியாக, இந்த மனுக்குலம் ரட்சிப்பை பெறும்படியாக அவரையே பலியாக ஒப்பு கொடுத்தாராம். அவர் தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு மாறக்கூடியது. நாம் இதை ஒரு மனிதருக்கு அன்பின் நிமித்தமாக செய்வோம் என்று சொல்லலாம். ஆனால் சூழ்நிலை மாறும் பொழுது இல்லை, என்னால் இயலவில்லை என்று நாம் மறுத்து விடலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுடைய தேவன், ஏக சக்கராதிபதி, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் ஒருபோதும் அவர் மாறுவதில்லை. இந்த உலகம் ரட்சிப்பை பெற வேண்டும், மனுக்குலம் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். ஆகவே தான் உலகத்தின் மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக வாழ்ந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த அன்பு நாம் நம் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? இயேசுவினுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமோ? அவர் நமக்காக இந்த உலகத்திலே அன்பின் நிமித்தமாக கடந்து வந்தார். நாம் அன்பின் நிமித்தமாக இன்றைக்கு சுயநலவாதிகளாக இல்லாதபடிக்கு அன்பின் நிமித்தமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா, அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் எங்களுக்காக தந்தருளி இருந்தாரே. நன்றி ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த அன்பு நாம் ஒருவரை ஒருவர் எப்படியாவது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்கள் அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.